வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இனி வரவிருக்கும் செய்திகளை பார்க்கலாம். பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவை சேர்ந்த ஓவியர் பெர்னாடோ புகையை பயன்படுத்தி ஓவியம் வரைந்திருப்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரியோ டி ஜெனிரோவை சேர்ந்த பெர்னாடோ டீலா ராக் என்ற ஓவியர் கடந்த 2 ஆண்டுகளாக புகையை பயன்படுத்தி ஓவியம் தீட்டுகிறார். ஒரு உருவத்தை ஓவியம் தீட்ட வழக்கம் போல் பிளாஸ்டிக் மாதிரிகளை பயன்படுத்தி அதில் புகையால் ஓவியம் வரைகிறார். இது தனக்கு மகிழ்ச்சியை தருவதாக கூறும் பெர்னாடோ வீணாகும் புகையில் ஒரு புதுவித கலையை உருவாக்குவதாக கூறி மகிழ்கிறார். போதைப் பொருட்களின் புகையால் வரையப்பட்ட பெர்னாடோவின் இந்த ஓவியத்தை ரசிப்பவர்கள் ஒருபுறம், விமர்சிப்பவர்கள் மறுபுறம் என சர்ச்சைகள் தொடர்ந்து வருகிறது. வட அமெரிக்க கடற்பகுதிகளில் மர்ம வைரஸ் கிருமிகள் தாக்கி ஏராளமான நட்சத்திர கடல் மீன்கள் இறந்து உள்ளதை அறிவியலாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். 20க்கும் மேற்பட்ட நட்சத்திர மீன் இனங்களுக்கு வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இறந்து போன விலங்கினங்களில் இருந்து இந்த வைரஸ் தாக்கியிருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு மில்லிமீட்டர் கடல் நீரிலும் குறைந்தபட்சம் 10 மில்லியன் வைரஸ் இருப்பதாகவும் இவை அனைத்தும் கடல் உயிரினங்களுக்கு தேவையான நுண்ணுயிர்கள் மற்றும் பாக்டீரியாக்களை அழித்து விடுவதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சீனாவில் கின்னஸ் சாதனை முயற்சியாக ஒரு இளைஞர் ஒரே இடத்தில் தொடர்ச்சியாக 14 மணி நேரம் சுழன்று கொண்டே படிக்கிறார். துணிகளுக்கு தையல் போடுகிறார். இந்த சாதனை எப்படி இவரால் முடிந்தது? இப்போது பார்க்கலாம். ஷின்ஜியாங் மாகாணத்தை சேர்ந்த டுவான் ஹுவான் என்ற இளைஞர் ஒரே இடத்தில் தொடர்ச்சியாக 14 மணி நேரம் சுழன்று இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார். தொடர்ந்து சுற்றிக்கொண்டே புத்தகம் படிக்கின்றார், துணிகளை தைக்கிறார். இந்த இளைஞர் சாதனை முடிவில் தனக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்கிறார் ஹுவான். இவரது உடலின் உணர்வு கூறுகள் சீராக இயங்குவதே இதற்கு காரணம் என்கின்றார் மருத்துவத்துறையை சேர்ந்த ஷாங் ஜுயிங். ஹுவானின் கேட்கும் திறன் அமைப்பானது நிச்சயம் குறைந்த உணர்திறனை கொண்டதாகத்தான் இருக்க வேண்டும். அதனால்தான் பயிற்சி எடுத்தாலும் கூட நீண்ட நேரம் அவரால் இந்த சாதனையை நிகழ்த்த முடிகிறது. முந்தைய 10 மணி நேர சாதனையை முறியடித்து 14 மணி நேரம் தொடர்ந்து சுழன்று சாதனையை புரிந்துள்ளார். கொலம்பியாவில் கலவரத்தை ஏற்படுத்தி சிறார் சிறையிலிருந்து 23 குற்றவாளிகள் தப்பி சென்றுள்ளனர். கொலம்பியாவின் போகோட்டாவில் உள்ள சிறார் சிறையில் குற்றவாளிகள் அதிகாலை நேரத்தில் திடீர் கலவரத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் சிறையில் இருந்த மெத்தைகளை எரிய வைத்தும் போலீசார் மீது கற்களை கொண்டு தாக்கியும் சிறையில் இருந்து தப்பிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களை தடுத்தபோது 43 குற்றவாளிகள் சிறையில் இருந்து தப்பினர். அவர்களில் 20 பேரை போலீசார் பிடித்துள்ளனர். ஹைத்தி நாட்டில் அரசுக்கு எதிராக நடத்தப்பட்ட பேரணியில் கலவரம் வெடித்தது. இதில் 3 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹைத்தி நாட்டின் போர்ட்டோ பிரின்ஸ் பகுதியில் அந்நாட்டின் அதிபர் மைக்கேல் மார்டெலிக்கு எதிராக பேரணி நடத்தப்பட்டது. 1000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட இந்த பேரணியில் திடீர் கலவரம் வெடித்தது. இதில் அரசு ஆதரவாளர்களும் அரசுக்கு எதிரானவர்களும் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். இதையடுத்து போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலவரத்தை கலைத்தனர். இந்த கலவரத்தில் 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் பலர் படுகாயமடைந்ததாகவும் தெரிகிறது. வங்காளதேச கடல் வழியில் சமூக விரோதிகளால் கடத்தப்பட்ட 600 பேரை கடற்படையினர் மீட்டுள்ளனர். வங்காளதேச கடற்படையினர் தெற்காசிய கடற்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கு உள்ளான படகில் கடற்படையினர் சோதனை நடத்தி இவர்களை மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட அனைவரும் மியான்மர் மற்றும் வங்காளதேசத்தை சேர்ந்தவர்கள். இந்த கடத்தலில் ஈடுபட்ட 14 பேரை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இவர்கள் அனைவரும் பெருந்தொகை மற்றும் அடிமைகளாக விற்கப்படுவதற்கு கடத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹாங்காங்கில் அரசு அலுவலக கட்டிடத்தின் மீது போராட்டக்காரர்கள் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். போலீசார் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஹாங்காங்கில் ஜனநாயக உரிமைக்காக போராடி வரும் போராட்டக்காரர்கள் சட்டமன்ற கட்டிடத்தின் மீது அதிகாலையில் தாக்குதல் நடத்தினர். மிளகுப்பொடி தூவி கலவரத்தை தடுக்க முயன்ற போலீசார் மீதும் அவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டனர். இதனால் பெரும் வன்முறை ஏற்பட்டது.
தடுப்புகளை மீறி உள்ளே நுழைந்த போலீஸ்காரர்கள் கண்ணாடி கதவுகளை நொறுக்கினர். கலவர தடுப்பு போலீசார் தொடர்ந்து தலைக்கவசங்களை அணிந்து கொண்டு தடுப்பு பணிகளில் ஈடுபட்டனர். வரும் 2017 தேர்தலுக்கான வேட்பாளர்களை அறிவிப்பதில் ஹாங்காங் மக்களின் விருப்பத்தை ஏற்க சீனா தொடர்ந்து மறுத்து வருவதை அடுத்து இந்த போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இனி அடுத்தபடியாக வெளிச்சம் நிகழ்ச்சியில் பாதை பகுதியை பார்க்கவிருக்கிறோம். இதில் குழந்தைகளிடையே நேர்மை சிந்தனையை வளர்ப்பது எப்படி என்பது குறித்து உளவியல் ரீதியில் விளக்குகிறார் உளவியல் நிபுணர் அபிலாஷா. வணக்கம், நான் டாக்டர் அபிலாஷா, சைக்காலஜிஸ்ட். இன்றைக்கி நம்ம பாதையில் பார்க்க போகிறது நேர்மையை பற்றி, ஆனஸ்டி. நேர்மை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நாங்கள் சின்ன வயசில் இருக்கிறப்ப ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிறப்ப எங்கள் ஸ்கூலில் ஒரு அருமையான ஒரு ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க. வருஷம் அது பண்ணுவாங்க. ஸ்கூல் காரிடாரில் 2 பெஞ்ச் போட்டு ஒரு பக்கம் நிறையா சாக்லேட்ஸ், ரப்பர், பென்சில் இதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு உண்டியல் மாதிரி ஒன்று வச்சுருவாங்க. இன்னொரு பக்கத்தில் விலைப்பட்டியல், இது என்னென்ன விலை, சாக்லேட் 1 ரூபா, பென்சில் 2 ரூபா, அந்த மாதிரி விலைப்பட்டியல் போட்டு இருக்கும். ஸோ இந்த பிரேக் டைமில் என்ன பண்ணணும், குழந்தைகள் போயிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு விலைப்பட்டியல் பார்த்து அவங்களே காசை அந்த உண்டியலில் போட்டுட்டு போகணும். இதான் ஆக்டிவிட்டி. இது இன்றைக்கி யோசித்து பார்க்குறப்ப அதோட இம்பேக்ட் புரியுது. அப்போ குழந்தைங்களுக்கு என்ன தோணும், இதை எடுத்துகிட்டு ஏன் நான் காசு போடணுமா, ஏன் ஏமாற்றிட்டா என்ன அப்படின்னு தோணலாம். இல்லாட்டி 2 எடுத்துக்கலாமே, 1 ரூபா போட்டுட்டு 2 சாக்லேட் எடுத்துக்கலாமே அப்படின்னு தோணலாம். ஆனால் யாரும் என்னை கண்காணிக்காதப்ப நான் நேர்மையாக இருக்கிறேன் அப்படின்ற அந்த குவாலிட்டியை எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆக்டிவிட்டி எங்களுக்கு வச்சாங்க. அது உண்மையிலேயே ஒர்க் ஆகும். ஏன்னா சைக்கலாஜிக்கலாக என்னை யாரும் பார்க்கலை, என் மனசாட்சிக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்றது தான் உண்மையான நேர்மை. ஸோ அது சின்ன வயசுலேருந்தே நம்ம இன்கல்கேட் பண்ணுறப்ப அது ரொம்ப ஈஸியாக குழந்தைகளுக்கு வந்துடும். இன்றைக்கி நேர்மையோட அளவு ரொம்பவே குறைஞ்சி போச்சு, அது நமக்கே தெரியும். எல்லா இடத்துலையும் நம்ம சிசிடிவி வைக்க வேண்டியிருக்கு, கேமரா வைக்க வேண்டியிருக்கு, ஜனங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு கேமரா வைக்க வேண்டியிருக்கு. நேர்மை இருந்தால் டெஃபினட்டாக இந்த கேமராக்கான அவசியம் இல்லை. அந்த கேமராவிலையும் சுவிங்கமோ பபிள்கமோ ஓட்டிட்டு திருட்டு வேலைங்க நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த அளவுக்கு மக்களிடையே நேர்மைன்றது குறைஞ்சி போயிடுச்சுன்ற நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் இந்த நேர்மைன்றது எவ்வளவு முக்கியம், எவ்வளவு உண்மையானதுன்றது வாழ்கிறவங்களுக்கு தெரியும். உண்மையான வாழ்க்கையை வாழ்கிறவங்களுக்கு, உண்மையிலே நேர்மையாக சம்பாதிக்கிறவங்களுக்கு, உண்மையிலே நேர்மையாக செலவு செய்கிறவங்களுக்கு அதோடைய முக்கியத்துவம் தெரியும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த நேர்மைன்னு சொல்லும்போது நம்ம ஒரு விஷயத்தை மறந்துடுறோம். நான் ரொம்ப ஆனஸ்ட்டாக இருந்தேன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடைக்க மாட்டேங்கிறாங்க, எல்லோரும் என்னை வெறுத்துடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆனஸ்ட்டாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்காம தான் இருப்பாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்காம இருப்பாங்க. ஆனால் வெகு சில உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. உண்மையிலே உணர்ந்து உங்களுடைய அருமை பெருமைகளை தெரிஞ்சு உங்களுடைய நேச்சருக்கு ஒத்து போகிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. அவங்க உங்களுக்கு லைஃப் டைமுக்கு வருவாங்க. அதை விட்டுட்டு சும்மா உங்களுக்கு ஜால்ரா போடுறதுக்கு சுற்றி ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வேணுன்றதுக்காக பொய் சொல்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. ஸோ இதுதான் நேர்மையோட முக்கியத்துவம். இதை எல்லாரும் கடைப்பிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் நேர்மையாக இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்காம போகலாம், அங்கீகாரம் கூட கிடைக்காம இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கிற மன திருப்தி வேறு யாருக்கும் கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப அழகாக விளக்குறாங்க டாக்டர் அபிலாஷா பாதை பகுதியில். இனி வெளிச்சம் நிகழ்ச்சியில் வரவிருக்கும் செய்திகள். வெள்ளி கொலுசை வெளியே எடுக்க நாய்க்கு நடந்த அறுவை சிகிச்சை. தஞ்சை வந்தடைந்த அறிவியல் சிறப்பு ரயில். இந்த விவரங்கள் தொடரும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. காத்திருங்கள்.